பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதினா ரைஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். 2 பட்டை, ஒரு பே லீஃப், பிரிஞ்சி இலை, அது பொரியட்டும். அதுக்குள்ளார ஒரு 6-7 பூண்டு பல், அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 இஞ்சி துண்டு. நான் இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு அளவாக 2 பச்சை மிளகா போடுறேன். காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா இன்னொன்று போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே அதையும் போட்டு வதக்கிடலாம். அது வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 கை கொத்தமல்லி, ஒரு 2 கை புதினா, அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும்போது ஃபஸ்ட்டு நான் கொத்தமல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ 2 தரமாக போட்டுக்கலாம். இது ஒயிட்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நானே வீடியோ எடுத்ததுனால இது சரியாக எடுக்க முடியல. அது அரைச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற புதினாவையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வந்துட்டேன். வெங்காயம் வதங்கினதில் நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நேரம் இந்த புதினா கொத்தமல்லி வதங்கணும்னு கிடையாது, கலர் மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி களைஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இதுக்கு இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். சாதாரணமாக இது 1 டம்ளருக்கு 2.5 தண்ணி வைப்பேன். அந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்சியிலையும் விட்டு மிக்சியையும் கழுவுன மாதிரி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இதில் விட்டுடுறேன். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க தண்ணியையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சோண்டு சர்க்கரை போடுறேன். அந்த கலர் மாறாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டிருக்கேன். மேலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் வந்த உடனே சிம்மில் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ விசிலும் வந்துருச்சு, ஸ்டீமும் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மின்ட் ரைஸ் ரெடி. இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம். காய்கறி இல்லாதப்போ புதினா கொத்தமல்லி இருந்தால் நம்ம இப்படி செய்யலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கேரட் ரைத்தா போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க ஆனியனும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதாங்க, மின்ட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம சூப்பராக வந்திருக்கு. மேலே நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு எல்லாம் கலந்து விட்டோம்னா ஃபுல்லாக சாதமே ஒரு நெய் வாசம் அடிக்கும்.